அன்பானவர்களே, சம யோசித புத்தி ஆங்கிலத்தில் ப்ரிசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவதுங்க, இப்போது ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் போகிறோம், ஒரு 100 ரூபா கீழே கிடக்குது. டக்குன்னு நம்மால் அப்படி கீழே குதிப்பான், ஜம்ப் பண்ணுவான். அம்மா ரஜினிகாந்த் மாதிரிலாம் வண்டி அப்படியே பல்ட்டி அடித்து ஓட்டி காட்டி அந்த 100 ரூபாய் எடுப்பான். டாட்டா லாரிக்காரன் அடிச்சு சாவச்சிடுவான். அதுதான் 100 ரூபா பெருசா, உயிர் பெருசாங்க, அது யோசிக்க மாட்டான். அதுதான் சம யோசித்த புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேணும். அப்படி தான் ஒரு சம்பவம். இங்கே பாருங்கள், பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு தெருவில் இராணுவத்தினர் போக முடியாதபடி மக்கள் கூடியிருந்தனர். அவர்களை சுட்டு கொல்லும்படி உத்தரவு விட படைத்தலைவன் கருதினான். அப்போது ஒரு இளம் உதவி அதிகாரி தலைமையிடம் போய் முதலில் கலைந்து போகும்படி இந்த மக்களிடம் இந்த மக்களிடம் நான் சொற்பொழிவு ஆற்றுகிறேன், முடியவில்லை என்றால் பிறகு சொல்லலாம் என்றார். சரி, செய்துபா என்று இராணுவ தலைவன் அனுமதி கொடுத்தார். இளம் அதிகாரி மக்கள் கூட்டத்தின் அருகில் வந்து மரியாதைக்கு அடையாளமாக தன் தொப்பியை எடுத்துவிட்டு, ஹேட்ஸ்அப் தொப்பி எடுப்பாங்கள்ல அது, ஆமாம், இளம் அதிகாரி மக்கள் கூட்டத்தின் அருகில் வந்து மரியாதைக்கு அடையாளமாக தன் தொப்பியை எடுத்து விட்டு, இங்கே கூடி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள். தயவு செய்து உங்களை கலைந்து செல்லும்படி வேண்டுகிறேன். ஏனென்றால் இங்கு உள்ள போக்கிரிகளை எல்லாம் எங்கள் தலைவர் சுடும்படி உத்தரவு இட்டிருக்கிறார் என்றார். அவ்வளவுதான், கூட்டம் அனைத்தும் அமைதியாக கலந்து சென்றது. இளம் அதிகாரியின் சம யோசித சாதுரிய பேச்சால் பல உயிர்கள் பலியாக தடுக்கப்பட்டது. எப்படி நல்லா இருக்குதா? ஆமாங்க, அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அவரு? நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள், தயவு செய்து உங்களை கலைந்து செல்லும்படி வேண்டுகிறேன். ஏனென்றால் இங்கு உள்ள போக்கிரிகளை எல்லாம் தலைவர் சுடும்படி, போக்கிரினா யாரு? அவங்க தானே போக்கிரினா யாருங்க? மக்கள். அதனால எல்லாம் ஓட்டாங்க. அதான் செம்ம யோசித புத்தி. பேசும்போது நல்லா சிந்திச்சு பேசுங்க, ஜான் பாஸ்கோ மாதிரி.